வணக்கம். என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, சிவி சண்முகத்தினுடைய முயற்சி படுதோல்வி. தொடர்ந்து அவதூறு பரப்பும் எஸ்பி வேலுமணி, அடித்து ஆடும் எடப்பாடி பழனிசாமி. இந்த விஷயங்களை தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல சிவி சண்முகம் அவர்கள் என்ன முயற்சி பண்ணார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, பொதுக்குழுவை கூட்டணும் அப்படின்றது தான் சிவி சண்முகம் அவர்களுடைய நினைவாக இருக்கிறது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை எப்படி வேண்டுமானாலும் நெருக்கடி கொடுத்தோம்னா நம்மளா கூட வந்துடுவார். அதுவும் 25 எம்எல்ஏக்கள் நம்ம பிரிச்சுக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தந்திருக்கின்றோம். 22 பேர் தான் அந்த பக்கம் இருக்கின்றார்கள். குறைந்த எம்எல்ஏக்கள் இருந்தாலே அதிமுக யாருக்கு என சந்தேகம் வருகின்ற பொழுது, அது தேர்தல் ஆணையத்தில் இருக்கலாம் அல்லது நீதிமன்றத்தில் இருக்கலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் யார் பக்கம் அதிகமாக இருக்கின்றார்களோ அவங்க பக்கம்தான் கட்சி போகும் அப்படின்னு ஒரு அடிப்படை இருக்கிறது. அந்த அடிப்படையில் சிவி சண்முகம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை பணி வச்சிடலாம், அதிக எம்எல்ஏக்கள் நம்ம பக்கம் இருக்கிறாங்களே, ஆனால் எடப்பாடி பழனிசாமியில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சாரு. ஆனால் காலப்போக்கில் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு தொண்டர்கள் ஆதரவு இருக்குதுங்க, நிர்வாகி ஆதரவு இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு. அதனால் எடப்பாடி பழனிசாமி துணிச்சலாக அந்த 25 பேருடைய மாவட்ட செயலாளர் பதவியை பறித்தது மட்டும் இல்லாமல் அவங்கள கட்சியிலிருந்து கொஞ்சம் அந்நியப்படுத்தி வைத்திருந்தார். இவங்களா கட்சி விட்டு வெளியே போட்டோம், நம்ம நீக்க வேணாம் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி அவருடைய எண்ணமாக இருக்கிறது. சிவி சண்முகம் ஒன்று நினைச்சாரு, அது நடந்து போனது ஒன்று. அதனால் எடப்பாடி பழனிசாமி வழிக்கு வரமாட்டார், நம்முடைய எம்எல்ஏ பதவியை கண்டிப்பாக பிடிங்கிடுவார் கட்சி தாவல் தடை சட்டத்தின் மூலமாக. அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், எஸ்பி வேலுமணி அவர்களை பொதுச் செயலாளர் ஆக்கணும். அப்போ தான் இந்த 25 பேருடைய பதவியானது நீடிக்கும். அதனால் எஸ்பி வேலுமணி அவர்களை பொதுச் செயலாளராக மாற்றினோம்னா பொதுக்குழுவை கூட்டணும். பொதுக்குழுவை கூட்டுன்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை கூட்ட மாட்டார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தனக்குத்தானே யாராவது சூனி வச்சுக்குவாங்களா. அதனால் லீமா ரோஸ் கிட்ட போய் சிவி சண்முகம் அவர்கள் முறையிடுகின்றார். லீமா ரோஸ் என்ன பண்ணணும் சிவி சண்முகம் அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்சம் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. பணம் நம்மக்கிட்ட இல்லாதா, எவ்வளோ வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பணத்தை கொடுக்குறாங்க. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டாரு, தமிழகம் முழுவதும் போகிறாரு, பொதுக்குழு உறுப்பினர்களை சந்திக்கின்றாரு. எல்லாரும் கட்சி இருக்கின்ற நிலைமையை பார்த்துருக்கீங்க. இந்த தருணத்தில் பொதுக்குழுவை கூட்டி நம்ம கட்சியினுடைய எதிர்காலம் பற்றி விவாதிக்கணும். அதனால் பொதுக்குழு கூட்டுறதுக்கு எடப்பாடியார் ஒத்துக்க மாட்டுறாரு. அதனால் பொதுக்குழு உறுப்பினர்கள் நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா பொதுக்குழு உடனடியாக கூட்டிடலாம். பொதுக்குழு உறுப்பினரில் 5ல் 1 பங்கு பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்று நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா எடப்பாடியார் உடனடியாக இந்த கையெழுத்தின் அடிப்படையில் பொதுக்குழுவை கூட்டித்தான் ஆகணும். அதை மறுக்க முடியாது. அதிமுக பைலாப்படி அதை செஞ்சே ஆகணும். அதனால் பொதுக்குழு உறுப்பினர்கள் நீங்கள் கையெழுத்து போடணும் அப்படின்னு சிவி சண்முகம் கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட அமௌண்ட்டு பொதுக்குழுவினருக்கு தராரு நம்ம சிவி சண்முகம். ஆனால் சில பேர் வாங்கிக்கின்னு கையெழுத்து போடுறாங்க. சில பேர் பொதுக்குழுவை கூட்டி நம்ம கட்சியினுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கு, நம்முடைய கட்சி சார்ந்த நலத்தை விவாதிப்பதற்கு எதுக்கு நம்மக்கிட்ட பணம் கொடுத்து பொதுக்குழு கூட்ட வேண்டும், கையெழுத்து போடுன்னு கேட்குறாங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிறது அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஏன்னா எத்தனையோ கஷ்டத்தை அதிமுக சந்தித்திருக்குது. அப்போதெல்லாம் பொதுக்குழு கூட்டுவதற்கு காசு கொடுத்து யாரையும் அழைக்கவே இல்லை. ஆனால் இந்த முறை பொதுக்குழுவுக்கு ஏப்பா நீ வரையோ இல்லையோ கையெழுத்து மட்டும் போட்டிருப்பா, இந்தா காசு அப்படின்னு சொல்லிவிட்டு காசு கொடுக்குறாங்களே அப்படின்ற சந்தேகம் வந்தது. உடனடியாக எடப்பாடியாருக்கு தகவல் போச்சு. எடப்பாடியார் அறிக்கை விட்டுட்டார். ஏப்பா இப்போ பொதுக்குழு கூட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இவங்க கட்சி மதிப்பது கிடையாது, பொதுச்செயலாளர் மதிப்பது கிடையாது. தன்னிச்சையாக முடிவெடுத்து ஆதரவே கேட்காதவனுக்கு போய் 25 எம்எல்ஏக்கள் ஆதரவை கொடுத்துவிட்டு இன்றைக்கி கட்சிக்குள்ளே பிரச்சனையை உருவாக்கின அவங்க பொதுக்குழுவை கூட்டி தோல்வி அடைந்ததுக்கு நம்ம ஆலோசனை நடத்தணும்னு சொல்கிறாங்களே, நியாயமாக இருக்குதா? கட்சி தோல்வி அடைந்ததுக்கு என்றைக்கு பொதுக்குழுவை கூட்டி நம்ம விவாதம் செஞ்சுருக்கிறோம்? மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு விவாதம் செஞ்சுருக்கோம், மாவட்டந்தோறும் ஆலோசனை கூட்டத்தை போட்டிருக்கிறோம், போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். எப்படா கட்சி தோல்வி அடைந்ததுக்கு பொதுக்குழுவை கூட்டியிருக்கோம்? புதுசாக இருக்குதே அப்படின்னு எல்லாரும் திங்க் பண்ணாங்க. நம்ம எடப்பாடியாரும் இதை தான் சொன்னார். அதனால்
எஸ்பி வேலுமணி குரூப்போ இல்லை சிவி சண்முகம் குரூப்போ வந்து உங்ககிட்ட பொதுக்குழு கூட்ட போகிறோம், கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கையெழுத்து போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் சிவி சண்முகத்தினால ஒரு 1000 பேர்கிட்ட கூட கையெழுத்து வாங்க முடியாமல் தள்ளாடி கொண்டிருக்கின்றார். 4 நாளாக முயற்சி பண்ணி கொண்டே இருக்கின்றார். ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெறவே இல்லை. கையெழுத்து போடாதீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு சும்மா இல்லை. தன்னுடைய ஆதரவு மாவட்ட செயலாளர்கள்கிட்ட யாரெல்லாம் கையெழுத்து போடுறதுக்கு தயாராகிறாங்களோ அவங்ககிட்ட போய் கையெழுத்து போடாதீங்க, ஏன் போடக்கூடாது அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொன்னாங்க. ரெண்டாவது, இவங்க பொதுக்குழு கூட்டுறதுக்கு கையெழுத்து வாங்குன்ற அதே தருணத்தில் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களும் எடப்பாடி பின்னாடி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ஒன்று சேர்த்து அவங்ககிட்ட கையெழுத்து வந்து மாவட்ட செயலாளர்களும் முன்னாள் அமைச்சர்களும் இப்போ வெற்றி பெற்றிருக்கின்ற எம்எல்ஏக்களும் வந்து கையெழுத்து வாங்கிட்டாங்க. ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுக்குழு உறுப்பினர்கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க. ஒருத்தர் பொதுக்குழுவை கூட்டணும், எடப்பாடியாரெல்லாம் நம்ம நீக்க போகிறதில்ல, எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர், கையெழுத்து மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு சிவி சண்முகம் வந்து ஏதோ எடப்பாடியார் மீது இவங்க மதிப்பு மரியாதை வச்சிருக்கிற மாதிரியே வந்து பம்மாத்து காட்டினாங்க. அதுக்கு என்ன காரணன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆரம்பத்திலே சொன்னேன், எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவில் நல்ல செல்வாக்கு இருக்கிறது, நல்ல பெயரும் இருக்கிறது, தொண்டர்களும் நிர்வாகிகளும் எடப்பாடி பக்கம் இருக்கின்றார்கள். இந்த தருணத்தில் பொதுக்குழு கூட்டுவது தோல்வியை விவாதிப்பதுக்கு மட்டும்தான், எடப்பாடியை மாற்றுறதுக்கு இல்லை அப்படின்னு பொய் சொல்லி கூட பார்த்தாங்க. ஆனால் 1000 கையெழுத்து கூட அவங்களால வாங்க முடியல. எப்படியாவது பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும், இல்லைன்னா அவரை மாற்றிடணும் அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணார் சிவி சண்முகம். அந்த முயற்சி சுத்தமாக எடுபடவே இல்லை. இதற்கிடையில் நாளுக்கு நாள் எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு கூடுது. அந்த செல்வாக்கு கூடுவதும் அனுதாப அலை காரணமாக எடப்பாடி பழனிசாமியை அனுதினமும் வீட்டில் போய் நிறைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் சந்திப்பதையும் எஸ்பி வேலுமணி அவர்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நான் கூட சமூக வலைதளத்தில் வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோவில் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க வரக்கூடிய தொண்டர்கள் முதல்ல அம்மாவை பார்த்து அதிமுக ஓட்டு போட்டோம், ஐயா உங்களை அம்மாவாகவே பார்க்குறோம், இந்த முறை உங்களை பார்த்து தான் நாங்கள் ஓட்டு போட்டோம், அதனால் யார் எக்கேடு கட்டு போனால் என்ன, நீங்கள் வாங்க நல்லது செய்யுங்க, ஆட்சியில் இருக்கின்ற போதும் சரி எதிர்கட்சியாக இருக்கின்ற போதும் எங்களுக்காக நின்னீங்க, நாங்கள் உங்களுக்காக நிற்கிறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வீட்டில் போய் நிறைய தொண்டரும் நிறைய நிர்வாகிகளும் ஆதரவளித்து விட்டு வரதை பார்க்குறாங்க இல்லையா. ஏடா அது நாளுக்கு நாள் எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு கூடிக்கிட்டே இருக்குதே, என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்ச எஸ்பி வேலுமணி முதல்ல அதிமுகவுக்கு ஆதரவாக இருந்த பத்திரிகையை கைப்பற்றுகின்றார். நமது அம்மா நாளிதழ் என்று நினைக்கின்றேன். அதே மாதிரி நியூஸே தொலைக்காட்சியும் வந்து கைப்பற்றுகின்றார் எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும். ஏன்னா சிவி சண்முகத்தினுடைய அண்ணன் தான் வந்து நியூஸே மற்றும் நமது அம்மா நாளிதழை நடத்திக்கிட்டு இருந்தார்னு நினைக்கிறேன். உடனடியாக நமது அம்மா நாளிதழை வந்து நிறுவனது யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்பத்தில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஓபிஎஸ் இபிஎஸ் என்று இருந்தது. அதற்கு பிறகு இபிஎஸ் தான் வந்து நமது அம்மா நாளிதழை நிறுவனார்னு இருந்துச்சு. இப்போது நமது அம்மா நாளிதழை நிறுவனது எஸ்பி வேலுமணி அப்படின்னு அச்சிட்டு விட்டார். ஸோ மொத்தத்தில் ஊடகத்தை கைப்பற்றி விட்டோம் என்றால் எடப்பாடி பழனிசாமி மீது என்ன அவதூறு வேண்டுமானாலும் பரப்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவதூறை பரப்ப ஆரம்பித்து விட்டார்கள். என்ன மாதிரி அவதூறு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது முதல்ல எடப்பாடி பழனிசாமி தேர்தலை பற்றி எடுத்து சொன்னோம். அந்த தேர்தலை பற்றி எடப்பாடி பழனிசாமிக்கு புரிதலே இல்லை. கூட்டணிக்கு யாரெல்லாம் வரணும்னு சொன்னோமோ அந்த கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைக்கலை. மூன்றாவது, களத்தில் விஜய்க்கு வருகின்ற ஆதரவை பார்த்தோம், விஜயுடன் தான் கூட்டணி வைக்கணும்னு சொன்னோம், ஆனால் அது ஒரு ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் தேமுதிக கூட்டு வரணும்னு சொன்னோம், தேமுதிக கூட்டு வரல. பணப்பிரச்சனை இருக்குது, பிஜேபி கிட்ட பணம் வாங்க சொன்னோம், ஆனால் அவங்க பணம் வாங்க மறுத்துட்டாரு. இப்படி தேர்தல் நடந்து முடிந்துட்ட பிறகு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை இபிஎஸ் மீது வச்சுக்கிட்டே வராங்க. ஊடகத்தை சந்திப்பதும் இல்லை அவங்க கைப்பற்றின ஊடகத்தின் மூலமாக. அது மட்டும் கிடையாது, என்னடா அது இபிஎஸ்னுடைய செல்வாக்கு உயர்ந்துக்கிட்டே இருக்குதே, 25 பேரும் துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஊடகம் பேச ஆரம்பிச்சுதே. அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய டிடிவி தினகரன் கூட வந்து இந்த 25 பேரும் அம்மாவுக்கு துரோகம் பண்ணுறாங்க, அதிமுகவை அழிக்க பார்க்கின்ற தவேகாவுடன் போயிட்டு இவங்க சேர்ந்துக்கிட்டாங்க. எப்படிடா விஜய்க்கு ஆதரவளித்தா அம்மா ஆட்சி வரும், அம்மா கட்சி வளரும், இந்த அடிப்படை விஷயம் கூட தெரியாமல் விஜய்க்கு கேட்காம போய் ஆதரவளித்து விட்டு விஜயை பொறுத்த வரைக்கும் அதிமுக என்று இது வரைக்கும் வாய் திறந்து சொல்லியிருக்காங்களா? அதுலேயும் ஆதவாஜினா வந்து எவ்வளோ திமிராக பேசுகிறான்.
ஒரே ஒரு ஃபோன் கால் போட்டிருந்தோம்னா எடப்பாடி பழனிசாமி ஓடோடி வந்திருப்பார். ஆனால் நாங்கள் ஃபோன் கால் போடல, நாங்கள் மதசார்பற்றவர்கள், விஜய்க்கு இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் ஓட்டு போட்டிருக்காங்க, மத சார்பின்மையை நாங்கள் கடைபிடிக்கிறோம், அதனால தான் நாங்கள் காங்கிரஸ் கிட்ட ஆதரவு கேட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ 3ஆம் தர கட்சி மாதிரி அதிமுகவை பேசுகிறான். அவங்களுக்கு போய் இவனுங்க ஆதரவளித்து விட்டு அம்மா ஆட்சியை கொண்டு வருவோம், நாங்கள் அம்மாவுடைய விசுவாசிகள் என்று சொல்கிறது எவ்வளோ பெரிய கேவலம். அதே மாதிரி செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அம்மா படத்தை வச்சுக்கிட்டே வந்து அவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தனிப்பட்ட முறையில் இருந்த பகை காரணமாக அதிமுகவை அழிக்கலான்னு பார்க்குறாரு. நிச்சயமாக அம்மாவுடைய ஆன்மா இந்த செங்கோட்டையனை விடாது. இன்றைக்கி நல்லா இருக்கலாம், அமைச்சராக இருக்கலாம், ஆனால் அதிமுகவை அழிக்கின்ற அந்த துரோகத்துக்கு சரியான பாடம் புகட்டுவாங்க அம்மாவுடைய ஆன்மா. இந்த 25 பேரும் நடுத்தருவில் தான் நிற்க போகிறாங்க. இவங்களை அமைச்சர் ஆகட்டும், அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணை கோர்றோமா இல்லையா பாரு. குதிரை பேரம் நடந்திருப்பதற்கு ஆதவஜனா சொன்ன விஷயமே சாட்சி. எங்களுடைய எம்எல்ஏவை இழுத்துருக்குறாங்க, கையெழுத்து போட்டிருக்காரு, யார் சொல்லி போட்டார், இந்த வீடியோவை யார் எடுத்தது எல்லாமே எங்களுக்கு தெரியும். சிபிஐ விசாரணை கோருகின்றோம். என்னங்க என்டிஏ கூட்டணியில் நாங்களாம் இருக்கிறோம், அந்த என்டிஏ கூட்டணியுடைய ஆதரவே வேணாம்னு சொன்னவங்க இன்றைக்கி அந்த கட்சியை உடைச்சி 25 பேர் அழைச்சிட்டு போயிருக்காங்க. சும்மா விட்டுருவாங்களா பிஜேபி? இன்றைக்கி அதிமுகவில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாஜக கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு எல்லைக்கு மேலே போனாங்கன்னா அப்புறம் தவேகாக்காரங்களுக்கு இருக்குது பாரு அப்படின்னு நேற்றே டிடிவி தினகரன் வந்து எச்சரிக்கை விடுத்தார். ஸோ மொத்தத்தில் பொதுவெளியில் பேசக்கூடியவங்க அத்தனை பேருமே வந்து இந்த 25 பேரும் பணத்துக்கும் பதவிக்கும் அதிமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுகிற இந்த தருணத்தில் எடப்பாடி பழனிசாமி மீது அவதூறு பரப்பணுமே. அதனால் பல யூடியூப் சேனலில் போய் உட்காந்துக்கிட்டு எஸ்பி வேலுமணியுடைய ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுமையே கிடையாது, 4 தொகுதியில் கூட அதிமுக வெற்றி பெற்றிருக்குது, எல்லா தொகுதியிலும் படுதோல்வி அடைந்திருக்கிறது. அம்மா காலத்தில் இல்லைன்னு சொல்லலை 1996. ஆனால் மறாவது தேர்தலே அதிமுக வெற்றி பெற்றிருக்குது. எடப்பாடி பழனிசாமியில் அப்படி பண்ண முடிஞ்சதா? நம்ம சொல்கிறதையும் கேட்க மாட்டார். 2வது எடப்பாடி பழனிசாமி இழக்குவது ஒரு 4 பேர் தான் அப்படின்னு எல்லா யூடியூப் சேனலையும் போய் உட்காந்து இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு பொய்யான கருத்துருவத்தை எஸ்பி வேலுமணி அவர்கள் உருவாக்கி கொண்டு இருக்கின்றார். ஒருத்தனை நேரடியாக எதிர்கொள்ள முடியலன்னு வச்சுங்களேன், அவனுடைய கேரக்டரையோ அவனுடைய ஆளுமை தன்மையோ நம்ம கேள்விக்குறி ஆகிட்டோமோ இல்லை அசிங்கப்படுத்தி விட்டோம் என்றால் அவ்வளோதான். இந்த லீமா ரோஸுன்னு ஒருத்தருக்காங்க பாருங்கள், அவங்கள எதுக்காக கட்சியில் சேர்த்தாங்க என்ற விஷயமானது இப்போ தான் தெரியுது. எஸ்பி வேலுமணி தான் கொண்டு வந்து சேர்த்தார். அந்த அம்மா எவ்வளோ தைரியமாக சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவுக்கு பணம் கொடுத்துருக்கேன், அதிமுகவை இப்போ எனக்கு தான் சொந்தம், அதனால் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு அதிமுக விட்டு என்னை நீக்க சொல்லு அப்படின்னு தைரியமாக பேட்டி அளிக்குது. ஸோ இதெல்லாம் கால கொடுமை இல்லை. ஒரு பெண்மணியால் அதிமுக இந்தியாவிலே வந்து 3வது பெரிய கட்சியாக உயர்ந்தது. ஒரு பெண்மணியால் இன்றைக்கி அதிமுக தமிழகத்திலேயே 3வது பெரிய கட்சியாக இருக்குது. எவ்வளோ கொடுமை பாருங்கள். அதனால் பணத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டவர்கள் தவேகா பக்கம் போனாங்க. ஆனால் தொண்டர்களும் நிர்வாகிகளும் பொதுக்குழு உறுப்பினர்களும் இந்த தவேகாவுக்கு ஆதரவளித்த சிவி சண்முகத்துக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் ஆதரவாக கையெழுத்து போடல. பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்ற எஸ்பி வேலுமணி சிவி சண்முகத்தினுடைய முயற்சிக்கு பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள் கையெழுத்து போடல. சமூக வலைதளத்தில் எடப்பாடியாருக்கு பெருகின்ற ஆதரவை அவங்க பார்க்குறாங்க. எடப்பாடியார் என்ன தப்பு பண்ணார்னு சொல்லணும் எல்லாருமே. ஒரு தோல்விக்கு கூட்டு பொறுப்பா இல்லை தனி மனிதன் பொறுப்பா? அதனால் இவங்க பண்ணுறது தப்புன்னு வந்து நீண்ட காலமாக அரசியல் இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள் தெரிந்து கொண்டார்கள். அதனால் கையெழுத்துலாம் போடல. சிவி சண்முகம் பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்ற முன்னெடுத்த முயற்சி தோல்வியில் முடிஞ்சிருக்குது. தொடர்ந்து முயன்று கொண்டிருக்கின்றார். எடப்பாடிக்கு பெருகின்ற செல்வாக்க நாசமன்னன் என்பதற்காக நாளேடுகள், தொலைக்காட்சிகள், யூடியூப் சேனலில் எஸ்பி வேலுமணியுடைய ஆதரவுகள் உட்காந்துக்கிட்டு எடப்பாடிக்கு எதிராக கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கின்றார். அந்த ஆளுக்கு என்னங்க தெரியும்? அவர் வந்து தான் என்ற அகம்பாவத்துடன் இருக்கக்கூடியவருங்க, எதை சொன்னாலும் கேட்க மாட்டாருங்க. அதனால தாங்க கட்சியை இன்றைக்கி நடுத்தருவில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றாரு. தொடர்ந்து தோல்விங்க, 11 தோல்விங்க அப்படின்னு பேசியிருக்கானுங்க. இதுக்கு முன்பாக திமுக காரன் தான் 10 தோல்வி பழனிசாமின்னு சொன்னான். இப்போது எடப்பாடி பழனிசாமியுடைய உழைப்பை பெற்று வெற்றி பெற்ற எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம்லாம் வந்து எடப்பாடி 11 தோல்வி பெற்று விட்டார், இனிமேல் அதிமுக எங்கே தேரப்போகுது, அதனால் பொதுக்குழுவை கூட்டி நம்ம விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பொதுக்குழு கூட்டுகின்ற முயற்சியும் எடப்பாடி மீது அவதூறு பரப்புகின்ற எஸ்பி வேலுமணியுடைய முயற்சியும் ஒட்டுமொத்தமாக தோல்வி அடைந்திருக்கிறது. எடப்பாடி எல்லா விஷயத்திலும் அடித்து ஆடுகின்றார். நிச்சயமாக கட்சி எடப்பாடி கிட்ட தான் இருக்கும். அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுதோ இல்லையோ, ஆனால் இந்த சுயநலவாதிகளும் இந்த துரோகிகளும் அதிமுக இருக்க மாட்டாங்க என்பதே அதிமுக தொண்டனுக்கு பெரும் மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமா இருக்கும். போக போக பார்க்கலாம் எடப்பாடியினுடைய அடுத்த ஆட்டம் என்னன்னு சொல்லிட்டு. நன்றி நண்பர்கள்.